ஒரு சம்பவம் நடக்க போகுது. அடி உண்டு பயலுங்கடா உசுருந்தா தப்பிச்சுக்கோ. நான் சாதாரண குண்டு இல்ல அணு குண்டு என்று வீரவசனம் பேசி ரீல்ஸ் போட்டு கொண்டிருப்பவர்களுக்கு தீபாவளி வந்தால் கண்டென்ட்களுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். தாங்கள் பள்ளி பருவத்தில் கற்ற அறிவியல் தொழில்நுட்பங்களை படிப்பிலும் அறிவிலும் செலுத்தியிருந்தால் எங்கேயோ போயிருக்கலாம். ஆனால் அந்த சயின்டிஸ்ட் மூளையை தீபாவளி பட்டாசுகளை எப்படி வெடிக்க கூடாதோ அப்படியெல்லாம் வெடிக்கலாம் என்று அவர்களின் 8ஆம் அறிவு தோன்றும். குறிப்பாக பட்டாசு மீது தொட்டாங்குச்சி, டப்பா, குப்பைகள், கற்கள், பக்கெட் மேலும் பல விஞ்ஞான ரீதியாக சிந்தித்து பட்டாசுகளை வெடித்து சிதறவிட்டு உலக சாதனை படைத்தது போல மகிழ்ச்சி அடைவார்கள். அந்த வகைராவை சேர்ந்த இந்த இளைஞர்கள் விசித்திரமாக யோசித்து வாண்டடாக சிக்கியுள்ளனர். யார் அவர்கள்? விரிவாக பார்க்கலாம். தீபாவளி என்று மதுரை மாநகரைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் நூற்றுக்கணக்கான அணுகுண்டு பட்டாசுகளை ஒரே நேரத்தில் மாலை போல கட்டி அந்த அணுகுண்டு பட்டாசில் தனது இருசக்கர வாகனத்திலிருந்து பெட்ரோலை பாட்டிலில் நிரப்பி அதனை அணுகுண்டு மீது ஊற்றி வைகையாற்று படிக்கட்டில் பெட்ரோல் அணுகுண்டை தூக்கி வீசி வெடித்து கொண்டாடியுள்ளார். மேலும் இதே போன்று அணுகுண்டு மாலையை கையில் வைத்தபடி ஆரப்பாளையம் ரவுண்டானாவில் உள்ள நம்ம மதுரை லைட்டிங் போர்டு மீது அணுகுண்டு மாலையை வீசுவது போல வீடியோவையும் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாநகராட்சி ஆணையாளர் இல்லம் அமைந்துள்ள தமுக்கம் சாலையில் 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காவல்துறை வாகனத்தின் அருகே பைக் ரேஸில் ஈடுபட்டபடி அவுட் போஸ்ட் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று சாலையில் சென்ற பேருந்துகளை மறித்து அட்ராசிட்டியில் ஈடுபட்ட வீடியோவும் இன்ஸ்டாவில் பதிவு செய்துள்ளனர். இதுபோன்று மதுரை புறநகர் பகுதியில் இளைஞர்கள் இருவர் பைக்கில் நின்றபடி பெரிய வெடி ஒன்றை பற்ற வைத்து அதனை சாலையில் செல்லும் காரின் உட்புறத்தில் தூக்கி வீசி அதனை பார்த்து சிரித்து ரசிப்பது போல இன்ஸ்டாகிராம் வீடியோவை வெளியிட்டுள்ளனர். அந்த வீடியோவில் சங்கடம் என கூறி பட்டாசு போட்டதை பார்த்து பயந்து விலகி செல்லக்கூடிய நபரை பார்த்து சிரிப்பது போல வீடியோ பதிவு செய்துள்ளனர். இது போன்ற வீடியோக்கள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சமூக வலைதளங்களில் தொடர்ந்து இளைஞர்கள் ஆயுதங்களோடு சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவது போல நடித்து வீடியோவை பதிவு செய்த நிலையில் தற்போது புதிய வகையாக இதுபோன்ற வீடியோக்களை பதிவிட்டு வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மதுரை மாநகர காவல்துறையிடம் கேட்டபோது சம்பந்தப்பட்டவர்களின் வீடியோ ஆய்வு செய்து விசாரணை செய்யப்படும் என தெரிவித்துள்ளனர்.